கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் தயவும் உண்டாவதாக என்கிற நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் உடன் ஊழியர்கள் அவர்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம்மளுடைய சப்ஜெக்ட் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம். வாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடம் சொன்ன வார்த்தை என்னவெனில், வானத்திலும் பூமியிலும், வானம் என்று சொல்லும் போது பரலோகம் இல்லைங்களா, பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு பேசினார். பொதுவாக அப்போஸ்தலன் பவுல் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது மரித்து உயிரடைந்தவர்களில் கர்த்தராகிய இயேசு ஒருவரே முதற் பலனானார் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பற்றி நீங்க படிக்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது, எவ்வளோ நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு. அதே போல ஆறுதல் அளிக்கும் விஷயமா இருக்கு. நம்மளுடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரமான ஒரு வார்த்தையாக அது இருக்கு. இந்த உயிர்த்தெழுதல் என்கிற அந்த வார்த்தை அல்லது அந்த ஒரு போதனை உலகின் வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. பைபிள் தவிர வேற எந்த புஸ்தகத்தில், மத புஸ்தகங்களிலும் மத போதனைகளிலும் அது கிடையவே கிடையாது. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கையா இருக்குது. அது மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கிறது. ஆதாமுக்குள்ளாக இன்னைக்கு வரைக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். அனைத்து மனிதர்களும் மரித்து கொண்டே இருக்கிறார். மரணம் ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக நம் அனைவருக்கும் தெரியும். அந்த ஒரு பிரிவு என்பது மனவேதனையும் மன வலியும் தரக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் அந்த நினைவுகளோடு வாழ்வது ரொம்ப சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் நம்மளுக்கு அருமையான ஒரு நம்பிக்கை இருக்கு. உயிர்த்து எழுதல் என்று அனாஸ்டசிஸ், அதனுடைய கிரேக்க வார்த்தை அனாஸ்டசிஸ் என்று பார்த்தோம். அனாஸ்டசிஸ் என்றால் வெறுமனே உயிரோட எழுந்து வர்றதில்லை. உயிர் எழுந்து வந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு பரிபூர்ண நிலைமையை அடைவது. அது ஒரு நீண்ட செயல்முறை. மரித்து போனவன் அப்படியே எந்திரிச்சு வர்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவர் உயிர்த்து மறுபடியும் ஆதாமினுடைய நிலைமைக்கு வருவது தான் ஆசீர்வாதமான விஷயம். அப்படியாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தில், அவருடைய முன் அறிவில் மனிதர்களுக்கான இந்த தெய்வீக திட்டத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோம். இழந்து போன அனைவரையும்
மீண்டும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. மற்றும் அவர்களும் நாமுமாக சேர்ந்து முடிவில்லாத வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக வாழும் வாழ்க்கை, தேவ திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. இதை பற்றி தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த உயிர்த்தெழுதலை முதலாவது தேவன் தம்முடைய குமாரனிடத்தில் செய்து காண்பித்தார். மரணம் என்பது நம்பிக்கையில்லாத ஒன்று. போதனைகள் தான் அந்த மன வலியை குறைக்கும் பொருட்டு ஏதோ ஆறுதலை தரும் வண்ணமாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மரணத்தினுடைய நிலைமை என்ன என்றால், அது இல்லாமல் போவது, மண்ணோடு மண்ணாக போவது. எது வரைக்கும்னா நிரந்தரமாக இல்லை, குறித்த காலத்தில், குறித்த காலம் வர வரைக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து எப்படி வருவாங்க, எங்கே வருவாங்க, எப்படி வீடு வந்து சேருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் 3rd வால்யூமில் சகோதரர் அவர்கள் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கிறார். கல்லறைகளிலிருந்து வரமாட்டார்கள், அல்லது எரியூட்டு மைதானத்திலிருந்து வரமாட்டாங்க, அல்லது சிங்கம் சாப்பிட்ருந்தா சிங்கத்தோட வயிற்றுலேருந்து வரமாட்டாங்க. அப்படியெல்லாம் உயிர்த்தெழுதல் ஒரு குழந்தைத்தனமாக இருக்காது. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான விஷயமா இருக்கும். அவர்களுடைய வீடுகளில் மரித்தவர்கள் வருவார்கள். எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் தனி சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதை பற்றி நிறைய வசனங்கள் கர்த்தராகிய இயேசு பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம். அதுதான் ரொம்ப பார்க்கணும். வசனத்தில் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 18. 1 கொரிந்தியர் 15, 14 மற்றும் 18 2 வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அப்படியாக கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நம்மளுடைய பிரசங்கம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய உடன்படிக்கை எல்லாமே வீண். நம்ம என்ன பண்ணலாம்? மற்ற உலகத்தின் ஜனங்கள் மாற வாழ்ந்துட்டு ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று நம்ம போயிருக்கலாம். அது ரொம்ப அருமையான வழி. ஆனால் தேவன் அப்படியாக இல்லாதபடி முதலாவது இந்த உயிர்த்தெழுதல் என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய சர்வ வல்லமையின் மூலமாக தம்முடைய குமாரனுக்கே அதை தந்தார் என்று பார்க்கணும். அதிலேயே 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆயிட்டார். சில பேர் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் மறுபடியும் மரித்து விட்டார். லாசரு, யவீருவின் மகன், இப்படியெல்லாம் அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. எலியா காலத்தில், எலிசா காலத்திலெல்லாம். ஆனால் அவர்கள் மறுபடியும் மரித்து விட்டார். ஆனால் மரித்து உயிர்த்து நிலையான வாழ்வை பெற்றவர்களில் முதல் பலன் அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் பிரிவுகளில் நம்ம பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் பற்றி அவங்களுக்கு ஒரு மேலோட்டமாக தான் தெரியுது. அதனுடைய உண்மையான விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. மரித்தார்கள் என்றால் அவர்கள் மரிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். ஒன்றா பரலோகத்துக்கு போயிட்டாங்க,
இல்லைன்னா நரகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்திலையும் ஜீவனோட இருக்கிறாங்க, நரகத்திலையும் ஜீவனோட தான் இருக்காங்க. அப்போ மரித்தால் அவர்கள் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அவர்கள் யோசனை, அவருடைய சிநேகம், அவருடைய பகைமை, அன்பு எல்லாம் போச்சு அப்படின்னு அவர்கள் நம்புறதில்லை. அதனால ஒரு குழப்பமான போதனை கொடுக்குறாங்க பெயர் சபைகளில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சத்திய வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு நீசான் மாதம் 14ஆம் தேதியில அவர் சிலுவையில் அறையப்பட்டார். யூதர்களுடைய கணக்கின்படி வாரத்தினுடைய 6வது நாள், அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி கிபி 33 வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தராகிய இயேசு மரித்தார் என்று சரித்திரங்கள் தெள்ள தெளிவாக நமக்கு இருக்கிறது. பதிவுகளின்படி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு மரித்த நேரம் பிற்பகல் 3 மணி தம்முடைய ஜீவனை விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கல்வாரி எருசலேமினுடைய அந்த கேட், அதிலிருந்தும் ஆலயத்திலிருந்தும் பிலாத்துவினுடைய அரண்மனையிலிருந்தும் கல்வாரியானது ரொம்ப குறைந்த தூரத்தில் தான் இருக்கு. மேலும் கர்த்தராகிய இயேசு மரித்தவுடன் அந்த சரீரத்தை அவர்கள் எடுத்து அடக்கம் பண்ணுவதற்காக ஆலோசனை சங்கத்தில் இருந்த 2 பேர் கர்த்தருடைய சீஷர்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் அனைவரும் கர்த்தருடைய எதிரிகள். ஆலோசனை சங்கம் எத்தனை பேருங்க? ஆலோசனை சங்கம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 70 பேர். 70 பேரில் 2 பேர் கர்த்தருடைய சீஷர்களாக இருந்தாங்க. ஒன்று நிக்கோதேமு, இன்னொன்று யோசேப்பு. இவர்கள் இருவரும் அவ்வளோ நாட்கள் மறைந்து மறைந்து கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுட்டு இருந்தவங்க, அவர்கள் மரித்த பின்பு வெளியில் வந்து பகிரங்கமாக வந்து கர்த்தருடைய சரீரத்தை பிலாத்துவினிடத்தில் கேட்டு வாங்கி அதை அடக்கம் பண்ணுவதற்காக உத்தரவு பெற்றிருந்தார்கள். கல்வாரி சிலுவையிலிருந்து கல்லறைக்கு ஒரு கல் தூக்கி எறிகிற தூரம் தான் இருக்குது, ரொம்ப பக்கமாக இருக்கு. பிற்பகல் 3 மணிக்கு மரித்திருக்கிறாரு. 4 மணி அளவில் அந்த கல்லறையில் அவர் வைக்கப்பட்டதாக அனுமானிக்கப்படுகிறது. சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள், யூதர்களுடைய ஓய்வு நாளாக இருந்தபடியினால யூதர்களுடைய கால அளவின்படி வெள்ளிக்கிழமை அன்று சூரிய அஸ்தமனத்துடன் கர்த்தருடைய மரணம் ஆரம்பிக்குது. மரணம்னா அவர் ஒன்றும் அறியாத நிலை. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். ஆனால் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அந்த நிலைமையில கர்த்தராகிய இயேசு வெள்ளி கிழமை அந்த சாயங்காலம், அப்புறம் சனிக்கிழமை முழுவதுமாக, அப்புறம் சூரிய அஸ்தமனத்துடன் ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்தின் போது, அந்த முதல் நாள் அன்று, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் அவருடைய உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. இவ்விதமாக கர்த்தர் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். மொத்தம் எத்தனை மணி நேரம் மரித்த நிலைமையில் இருந்தார்? கன்வென்ஷனில், ஒன் டே கன்வென்ஷனில் கேட்டோமே, 39 மணி நேரங்கள். 39 மணி நேரங்கள்
கர்த்தராகிய இயேசு எந்த நினைவுகளின்றி அவர் மரணத்துக்குள்ளாக சென்றார். அவர் வேற எங்கேயுமே இல்லை, அவர் கல்லறையில் இருந்தார், அவ்வளவுதான். மரித்த ஒரு சடலமாக இருந்தது. அப்படியாக சில வசனங்கள் நம்ம பார்க்கும்போது 72 மணி நேர கணக்கு சிலர் பேசுவாங்க. ஆனால் இந்த கர்த்தராகிய இயேசுனுடைய மரித்தல் மற்றும் உயிர்த்தெழுதல் எத்தனை நாள் சம்பந்தப்பட்டது? 3 நாள் சம்பந்தப்பட்டது. ஆனால் முழு 3 நாட்கள் கணக்கில் வருதானா? வர்றதில்லை. 72 மணி நேரம் வர்றதில்லை. அப்போ 3 நாட்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு, ஆனா 3 முழு நாட்கள் இல்லை. சில பேர் கர்த்தர் வியாழக்கிழமை மரித்தார் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கும் சரி வர்றதில்லை, அதுலேயும் கம்மியாக தான் இருக்கு. அதே போல சில பேர் புதன்கிழமை மரித்தார்கள் என்று சில கணக்குகள் கொடுக்குறாங்க. புதன்கிழமை மரித்தால் 72 மணி நேரம் வருது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சபடி சரித்திரங்கள் தெளிவாக இருக்குது. கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்ட நேரம் மற்றும் அவர் உயிர் தெழுந்த நேரம், மரித்த நேரம், இவை எல்லாமே குறிப்பாக மரித்த நேரம் ரொம்ப தெளிவாக அனைத்து சாட்சியங்களோடு இருக்குது. நம்ம என்சைக்ளோபீடியாவோ விக்கிபீடியாவில் போய் பார்த்தோன்னா அந்த டேட் கிளியராக இருக்கு. ஒருவேளை வேறுபட்ட கருத்தை உடையவர்களிடத்தில் போய் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எப்போ மரித்தார், எத்தனை நேரம் கல்லறைக்குள்ளே இருந்தார் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியாமல் போயிடும். அதனால் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு கர்த்தருடைய மரணத்தை, அந்த உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 21. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். கர்த்தருடைய வார்த்தைகள் பொதுவா சாதாரண ஜனங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் இந்த உலகத்துல வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப குறைவு. பரலோக ராஜ்யம் பத்தி பேசுவதற்கான நாட்கள் வெறும் 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. அதனால சொல்ல வேண்டிய கருத்துக்களை, பெரும்பான்மையான விஷயங்களே சொல்லிட்டாரு. ஆனா சொல்லும்போது அவைகளை உவமைகளாகவும் இன்னும் மறைமுகமாகவும் அவர் பேசி தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டார். ஆனால் மனிதர்களுக்கு பொதுவா புரியாது. ஏன்னா இது பரலோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரியாது நமக்கு. அதனால அங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சோன்னா, தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா அவர் எந்த சரீரத்தை குறித்து பேசினாரு? தம்முடைய மாம்சீக சரீரத்தை குறித்து பேசினாரா? தான் பலி செலுத்த போகிற அந்த சரீரம் பத்தி பேசினாரா? அந்த சரீரம் தான் 3ஆம் நாளில் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் என்று பேசினாரா? என்றால் மாம்ச சரீரம் பத்தி அவர் பேசலைங்க. ஒருவேளை கர்த்தருடைய மாம்ச சரீரமே மீண்டும் உயிர் தெளிந்து வந்தா என்னாகும்? பலி செலுத்தப்பட்ட பொருள் மீண்டும் ஜீவனோட வந்துச்சுன்னா மீட்பு என்பது இல்லை. மறுபடியும் மனிதர்கள் மரண சாபத்துக்குள்ள போயிடுவாங்க.
அதனால இந்த மாம்ச சரீரம் பத்தி பேசல. ரெண்டாவது, அந்த சரீரம் அவருடைய ஒரு கூடாரமாக இருந்தது, அவ்வளவுதான். அவருக்குள் உயிர்த்தெழுதலின் சரீரம் என்னவென்றால் ஒரு புது சிருஷ்டிக்குரிய சரீரம். அந்த சிந்தை, ஏன்னா கர்த்தராகிய இயேசு முதலாக பரிசுத்த ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டவர் யாரு? உங்களுக்கு ஜனிப்பித்தல்னா என்னன்னு தெரியும். அதே போல பரிசுத்த ஆவியை பெறுதல் என்றால் என்னங்கிறது தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் ஜனிப்பிக்கப்படல. ஜீசஸ் தான் முதலாக ஜனிப்பிக்கப்பட்டார். எப்போ? அவருடைய உடன்படிக்கையின் போது. அவருடைய உடன்படிக்கையின் போது ஜனிப்பிக்கப்பட்டார். நம்மளும் அதே தான் விசுவாசிக்கிறோம். ஒரு புது சிந்தை நம்மளுக்குள் இருக்குது. அந்த சரீரம் அது புது சரீரமாக வளர்ச்சி பெற்று அந்த சரீரத்தை அடைவதற்கு உண்டான ஒரு கருவாக இருக்குது அந்த அந்த நம்மளுடைய இருதயத்தில். அப்படியாக பார்க்கும்போது உயிர்த்தெழுதலின் சரீரம் என்பது என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய சரீரம். தம்முடைய சரீரத்தை குறித்து பேசினார்னு நம்ம நினைச்சக்கூடாது மாம்ச சரீரம் என்று நினைச்சுக்க கூடாது. கர்த்தருடைய மாம்ச சரீரம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. மீண்டும் மாம்ச சரீரத்தில் வந்தா பாவம், சாபம், மரணத்தில் மறுபடியும் மனுக்குளம் போயிடும். இப்போ உதாரணம் சொன்னா, பலிபீடத்தில் ஒரு மிருகத்தை பலி செலுத்துறாங்க. அதை எரிக்கவே இல்லை, அது சாம்பலும் ஆகல, மறுபடியும் அது உயிரோடு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்ன நோக்கத்திற்காக அது பலி செலுத்துவதற்கு கொண்டு வரப்பட்டதோ அது நிறைவேறாது. எந்த மனுஷனுக்காக அடிக்கப்பட்டதோ அது அவனுக்கு அது பரிகாரமாக இருக்காது. அதனால கர்த்தராகிய இயேசு தம்முடைய சரீரம் குறித்து பேசும்போது அது ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்று பார்க்கிறோம். இந்த சரீரத்தை யூதர்கள் ஒரு போதும் கண்டு கொள்ளவில்லை, தெரியாது. இன்னைக்கு நம்மளையும் அப்படித்தான். உலகம் நம்மை அறியாது, நம்மை ஒரு மனிதனாகத்தான் பார்க்க முடியும். நம்மளுக்குள் ஒரு புது சிருஷ்டி இருக்கிறது என்பதை மற்ற ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அது மாதிரி கர்த்தராகிய இயேசுவை அந்த ஆவிக்குரிய அந்த சரீரம் அல்லது புது சிருஷ்டியை யூதர்கள் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த சரீரத்தில் தான் இயேசு என்ன பண்ணார்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கு தமஸ்குவுக்கு போகிற வழியில மத்தியான வேளையில சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிக பிரகாசமாக அவருக்கு தோன்றினார் என்று பார்க்கிறோம். அந்த சரீரம் மாம்ச சரீரமா? கிடையாது, அது ஆவிக்குரிய சரீரம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு தலையாகவும் அவருடைய சபை என்பது சரீரமாகவும் இருக்கிறது. அப்போ சரீரமான சபைக்கு தலையாக தாம் இருக்கிறதை உணர்ந்தவராக தம்முடைய சரீரத்தை குறித்து பேசினார் என்றால் தம்முடைய சரீரமாகிய சபையை குறித்து பேசியிருக்கலாம் என்று நம்ம இன்னொரு கோணத்தில் எடுக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். அது ரீசனபிளா இருக்கும். ஏன்னா யூதர்கள் இந்த சபையினுடைய தலையாகிய கிறிஸ்துவை அழித்து போட்டார்கள். ஆனால் சுவிசேஷ யுகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்கள், பல்வேறு அங்கத்தினர்கள் அவரோடு கூட பாடுபடுவதற்கும் அவரோடு கூட மரிப்பதற்கும் தங்களுடைய ஜீவனை சகோதரர்களுக்காக ஒப்படைப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இயேசுவினுடைய நாட்கள் துவக்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த சரீரத்தை அழிக்கிற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இந்த சபையினுடைய கடைசி அங்கத்தினர் மரணம் வரைக்கும் தன்னை உண்மை உள்ளவராக நிரூபித்து காட்டி அந்த ஒரு அழைப்பை முடித்து விடுவார் என்று நாம் நம்புகிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது.
அப்போ கர்த்தர் தாமே அந்த ஆலயத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அஸ்திபார கல்லாக இருக்கிறார். அந்த அஸ்திபார கல் முதலாவது எழுப்பப்பட்டது. பின்பு அந்த ஆலயத்தை எழுப்புவார். சபையாகிய சரீரமாகிய ஆலயத்தை அவர் எழுப்புவார் என்று நாம் பார்க்கிறோம். அதுல மற்ற சபையார், மற்ற சபையின் அங்கத்தினர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஜீவனுள்ள கற்கள் அப்படியாக நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2:4 நம்ம வாசிக்க வேண்டாம். அதுல ஜீவனுள்ள கற்கள் பற்றி பேசுறாரு. அப்போ கால கணக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய கால கணக்கை வைத்து பார்த்தோன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் மரித்த வருஷம், மரித்தது எத்தனாவது வருஷம்? ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து. ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து கர்த்தராய் இயேசு பிறக்கிற வரைக்கும், கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷங்கள்? 4128 இல்லைங்களா? 4128. அதிலிருந்து ஒரு 33 சேர்த்துனா 4161. அப்போ கர்த்தர் மரித்த வருஷம் ஆதாமில் இருந்து 4161 வருடங்கள். அந்த 4161ஆம் ஆண்டு கர்த்தர் மரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பின்பு 5000 ஆண்டுகள் வரும்போது 5ஆம் நாள் ஆரம்பமாச்சு. அப்போ இங்க நம்ம கவனிச்சோன்னா, ஆலயத்தினுடைய மூளைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு இடிக்கப்பட்டது முதல் தேவனுடைய சரீரமான ஆலயமாகிய சபையை இடித்து போடுதல் அங்கிருந்து ஆரம்பமாகுது. அதாவது 5ஆம் நாளினுடைய மீதி. இப்போ 4161 மரித்தார். அதிலிருந்து மீதமுள்ள நாட்கள் இருக்கு, 5000 வரைக்கும் இருக்கு. அப்புறம் மறுபடியும் 5000 6000 வரைக்கும் சபை நிறைவடையாது. 6000 7000 வரைக்கும் சபை நிறைவடையாது. 7000 ஆரம்பிக்கிற வரைக்கும். அல்லாஹ், இது ரொம்ப அருமையான ஒரு கால கணக்கு. அப்போ 7ஆம் நாளினுடைய ஆரம்ப காலங்களில், துவக்க நாட்களில் சபையானது முழுமை அடைந்திருக்கும் என்று நம்ம சொல்லலாம். சங்கீதம் 46:5 நம்ம படிக்கும்போது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் 1874, அதுதான் 7000 வருஷத்தினுடைய ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் கர்த்தருடைய சரீரமான சபையானது கால கணக்குகளின்படி 1878 முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெற்றது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் மணவாளன் வர்ற வரைக்கும் மணவாட்டி காத்து கொண்டிருப்பார். ஆனால் மணவாளன் வந்த போதோ மணவாட்டியை சேர்த்து கொள்வார். அதனால பெந்தேகோஸ்தே நாள் முதல் கர்த்தருடைய 2ஆம் வருகை வரும் வரைக்கும் மரித்த நிலைமையில் இருந்த பரிசுத்தவான்கள் ஒன் ஷாட்ல, ஒரே இதில் அவர்கள் கர்த்தரோடு கூட இணைந்திருப்பார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 மற்றும் 17. 1 தெசலோனிக்கேயர் 4:16 மற்றும் 17. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோரெடுக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ கர்த்தர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது
உயிரடைவார்கள். இந்த உயிர்த்தெழுதல் வந்து எல்லாருடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடக்குதானா? இல்லை. அல்லது கர்த்தராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த மாதிரி இந்த உயிர்த்தெழுதல் இல்லை. இது வந்து யாருடைய கண்களுக்கும் புலப்படாதபடி இந்த உயிர்த்தெழுதல் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் கண்டு கொள்கிறோம். வேறொரு காலக்கணக்கின்படி கிபி 1881 இந்த அழைப்பு முடிவடைந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த அழைப்புக்குள் வந்தவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை சரிவர முடிக்காததனால அவர்களுடைய இடத்திற்கு ரீப்ளேஸ்மெண்ட் மற்றவர்கள் வருகிறார்கள். அந்த ஒரு வாய்ப்பு தான், மற்றவர்களுடைய வாய்ப்பில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய சொந்த அழைப்பின் கீழே நம்ம இல்லை. வேறொரு அழைப்புக்குள் இருந்தவர் அதை கோட்டை விட்டிருக்கிறாரு, அதை இப்போ நம்ம பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இப்போ கூட நம்மளும் கோட்டை விட்டோம்னா என்ன ஆகும்? வேறொருவருக்கு அது செல்லும். இப்படித்தான் இந்த ஒரு வாய்ப்பு கடைசி மணி நேரங்களில் நீண்டு கொண்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் அந்த கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது நிறைவேறி தீரும். ஆனால் சபை முடிவடையும் கடைசி நபர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த சரீரமாகிய சபை நிறைவடையும். அது எப்போ? 3ஆம் நாளில். ஓகேங்களா? அப்போ 3ஆம் நாள் என்பது கர்த்தருடைய நேரடி அர்த்தத்தில் அவருக்குள்ளாக இருந்த புது சிருஷ்டி என்னுடைய உயிர்த்தெழுதல் பற்றி சொல்கிறோம். அது ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்டது. இப்போ நம்ம கூட புது சிந்தையை பெற்றிருக்கிறோம். ஆனால் புது சிந்தைக்குரிய சரீரம் இப்போ நம்மகிட்ட இல்லை. புது கிறிஸ்துவின் சிந்தைக்கேற்ற சரீரம் இந்த சரீரம் இல்லை. இது விழுந்து போன பலவீன சரீரம். ஆனால் புது சிருஷ்டிக்கேற்ற சரீரம் தேவன் இனி நம்மளுக்கு அந்த உயிர்த்தெழுதலில் தருவார். அப்பதான் சூட் ஆகும். இப்போ அப்படி இல்லை. இப்போ போராட்டம், நமக்கு நாமே ஒரு போராட்டம் செய்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த காரியத்துக்கு வரும்போது, கர்த்தராகிய இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சம்பவித்த போது உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீஷர்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னா அவங்களுக்கு எட்டாத ஒரு காரியமாக அது காணப்பட்டது. இயேசு 3ஆம் நாளில் உயிரடைவார் என்று அவர் ஏற்கனவே கர்த்தர் முன்கூட்டியே பேசியிருக்கிறார் பல சந்தர்ப்பங்களில். ஆனால் அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவரது உயிர்த்தெழுதலை குறித்தான எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு. மாறாக அவர்களுடைய கவலையெல்லாம் என்னன்னா, எப்படி தன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு சாவு நடந்தா தன்னுடைய சகோதரனோ அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ மறிச்சா எவ்வளோ அனுதாபத்தோடும் அன்போடும் அவங்கள வழி அனுப்பி அடக்கம் பண்ணுறான். அந்த மாதிரி நினச்சிட்டாங்க ஜீசஸ் கிரைஸ்ட. இப்போ பேர் கிறிஸ்தவர் அமைப்புகளில் அழகான பாட்டுகள் எழுதுறாங்க. ஆனால் உயிர்த்தெழுதல் பற்றி புரிஞ்சிருக்கிறாங்களான்னா கிடையாது. அருமையான பாடல்கள் நம்ம கூட அதை எடுத்து பாடுறோம். ஆனால் பேர் கிறிஸ்தவர் அமைப்புகளில் கர்த்தராகிய இயேசுவினுடைய கல்வாரி மரணத்தை நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க? அந்த நாட்களில் அழுகுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எனக்காக நீங்க அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மரிக்காவிட்டால் இந்த உலகத்துக்கு மீட்பில்லை. நீங்க ஒரு சாவு நடந்தா மரியாதை செய்து அடக்கம் பண்ணுவீங்க, ஒரு வாரம் அழுவீங்க, அதுக்கப்புறம் நார்மல் வாழ்க்கைக்கு போயிடுவீங்க.
அந்த மரணம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிற ஒன்றாக இன்னைக்கு மாறிவிட்டது இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் செட் என்ன? எப்படி இருந்தாலும் நம்மளும் ஒரு நாள் சாவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். அதனால மரணம் என்பது அந்த டைமுக்கு தான் நம்மளுக்கு கவலை அளிக்குது. அதுக்கப்புறம் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடுறோம். அந்த மாதிரி இயேசுவினுடைய மரணத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதனால தான் கர்த்தராக இயேசுவினுடைய சரீரத்திற்கு தைலம் பூசுவதற்காக எவ்வளவு சொன்னார் உயிர்த்தெழுதல் பற்றி. அந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லை. அவங்க 3வது நாளில் ஓய்வு நாள் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவர் மேலே ரொம்ப அன்பு அனுதாபம் வச்சிருக்கிறாங்க. வந்ததுனால அவர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுங்களா? கலிலேயாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. கலிலேயாங்கிறது இங்கே இருக்குது, இஸ்ரேலில். ஜெருசலேம்ங்கிறது இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஜீசஸ் மேலே இருக்கிற அன்பில் அவங்க ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து தங்களுடைய சொந்த பந்தம் அல்லது தெரிந்தவர்கள் நண்பர்கள் வீடுகளில் தங்கி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அந்த கல்லறையை நோக்கி வராங்க. வந்து அந்த சரீரத்திற்கு தைலம் பூசுவதற்காக அவர்கள் வருகிறார்கள். அப்படின்னா அதில் என்ன அர்த்தம்? என்ன மனசில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம்? இயேசு உயிர் எழுந்திருப்பாருன்னு பார்க்கறதுக்கு வந்தாங்களா? அவங்களுக்கு அந்த யோசனையே கிடையாது. ஜீசஸ் உயிரடைவார் என்ற யோசனையே அவங்களுக்கு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படியாக இங்கே சுவிசேஷகர்களும் தங்களுடைய பதிவுகளை பண்ணும்போது வித்தியாசமா இருக்கு. 4 பேருமே ஒரே மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா அது ஒரு கூட்டு சதியாக இருந்திருக்கு. ஏன்னா அப்படிதான் சகோதரர் எழுதுறாரு. அது ஒரு கட்டுக்கதையாக போயிருக்கும். மாறாக ஒரு சுவிசேஷகர் விட்ட விஷயங்களை இன்னொரு சுவிசேஷகர் எழுதுறார். அவர் விட்ட விஷயங்களை இன்னொருத்தர் எழுதினார். அவர் விட்ட விஷயங்களை யோவான் கூடவே இருந்ததுனால அநேக விஷயங்களை அவர் எழுதிட்டார். அதனால என்னாச்சுன்னா ஒரு முழுமை பெறுகிறது. கர்த்தருடைய அந்த கடைசி மணி நேரங்கள் நடந்த சம்பவங்கள் முழுமை அடைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அப்படியாக பார்க்கும்போது அங்கே ஞாயிற்றுக்கிழமை காலை இப்போ கர்த்தருடைய சரீரத்தை பார்ப்பதற்காக அங்கே சில ஸ்திரீகளும் அப்புறம் கலிலேயாவிலிருந்து வந்த சில நண்பர்கள் மற்றும் சில உறவினர்கள் மற்றும் அவருக்கு தெரிந்த அவரிடத்தில் உதவி பெற்று கொண்டவர்கள். ஏன்னா கர்த்தர் எந்த பகுதியில் அதிகமாக ஊழியம் செஞ்சார்? கலிலேயா பகுதியில் தான் அதிக ஊழியங்கள் செஞ்சார். அதனால் அங்கிருந்து ஜனங்கள் நிறைய பேர் 200 கிலோமீட்டருக்கு மேலே 200-300 கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னா பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியாக இப்போ சீஷர்கள் கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே யாரெல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க? கல்லறையில் சீல் வச்சிருக்கு. கல்லறைக்கு ரோம சேவகர்கள் நிற்கிறாங்க. கல்லறையை காக்கும் வேளையில் ரோம போர் சேவகர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவ்விடத்தில் தோன்றினார் என்று பார்க்கிறோம். அந்த அவங்களாம் நிற்கிறாங்க. அப்போ தூதர் தோன்றும் போது ஒரு பூமி அதிர்ச்சி போன்றதான ஒரு அதிர்ச்சி வந்தது. அந்த அதிர்ச்சியில் இந்த காவலர்கள் என்ன ஆயிட்டாங்க? மயக்கம் போட்டு பயந்துட்டாங்க. ஆனால் மயக்கம் தெளிஞ்சவுடன் பார்க்குறாங்க, கல்லறை திறந்திருக்கிறது. உள்ள போய் பார்க்குறாங்க, சரீரத்தை காணோம். இவர்கள் ரோம சேவர்கள் தான், ஆனால் பிலாத்துவினுடைய சேவர்கள் அல்ல. பதிலாக இவர்கள் யாருடைய சிப்பாய்கள் என்றால் இந்த பிரதான ஆசிரியர்களுடைய சிப்பாய்கள். ஏன்னா ரோமன் கவர்மெண்ட்ல அப்படிதான் பழக்கம். எந்த நாட்டில் பிடிச்சாலும், ஏன்னா மதம் ஒரு மேலான நிலைமையில் இருக்கும். அதனால அந்த மதத்துக்கு எந்த இடைஞ்சல் பண்ண மாட்டானுங்க.
அப்போ மதத்துக்கு தலைவர்களுக்கு ஒரு காவல் காப்பதற்காக ஒரு படை இருக்கும், ஒரு சின்ன படை. அந்த படையில் இருக்கிற ஜனங்கள் தான் இவங்க, இந்த சிப்பாய்கள் தான் அவங்க. அப்போ இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நடந்த சம்பவங்களை அங்கே பிரதான ஆசிரியர்களிடத்துல போய் சொல்லி, சீஷர்கள் இந்த சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லா பக்கம் பரப்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு இந்த சம்பவத்தை 9 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, மத்தேயு 28:15. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இந்நாள் வரைக்கும்னா மத்தேயு எழுதுற வரைக்கும், 9 வருஷம் கழிச்சு அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுற வரைக்கும் காசை வாங்கிட்டு அவங்க பறைப்போட்ட விஷயம், சீஷர்கள் அந்த சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில் நம்ப வச்சிட்டாங்க. அப்போ இந்த ஒரு வாதம் என்பது ஒரு பலமான ஆதாரம் இல்லை. ஏன்னா இவனுங்களே மயக்கம் போட்டு தூங்கிட்டானுங்க. தூங்குனவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அப்போ சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அப்போ அது எதை வச்சு சொல்றாங்க? இது போதிய ஆதாரமோ பலமோ இல்லாத ஒரு கருத்து அப்படிங்கிறது பிற்காலங்களில் அது தெரிய வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ முடிந்த வரைக்கும் அவர்களால் இந்த பொய்யாக சொல்லி அதை நம்ப வைக்கிறது அவர்களுடைய வாதமாக அது இருந்தது. அப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு அந்த பொய்யான ஒரு வாக்கை அவர்கள் சொல்லி கூலியாக லஞ்சமும் பெற்றுக்கொண்டு, ஒருவேளை ரோமர்கள் இதை கேள்விப்பட்டாங்கன்னா பிரதான ஆசாரியர்களுக்கு மிகுந்த பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தெரிவிக்க சொல்லி அவர்கள் சொல்லிட்டாங்க. மேலும் அவர்களெல்லாம் இப்படி அந்த இடத்தை விட்டு போன பின்பு, அந்த காவலாளிகள் எல்லாம் போன பின்பு, சில ஸ்திரீகள் கூட்டத்தினர் முதலாவதாக அந்த இடத்தை வந்து சேருகிறார்கள். அங்கே கர்த்தரிடத்துல கர்த்தருடைய சரீரத்துக்கு தைலமும் சுகந்த வர்க்கமும் இதெல்லாம் போடுவதற்காக அவர்கள் ஓடோடி வராங்க. சகோதரிகளுக்கு கர்த்தர் மேல இருந்த அன்பு அனுதாபம் இங்கே நம்ம பார்க்கிறோம். எழுத்தாளர்கள் கடந்த 2000 வருஷங்களாக இந்த சகோதரிகள் சார்பாக ஒரு பாராட்டை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். கவனிக்கும் போது பெண் இனத்திற்கே ஒரு மகிமை சேர்க்கும் வண்ணமாக அவர்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை முதலாக சாட்சி பெற்றவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் முதலாவது அவர்களுக்கே காட்சி அளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கணக்கின்படி மரித்து உயிர்த்த பின்பு 11 முறை கர்த்தர் காட்சி அளித்ததாக நம்ம பார்க்கிறோம். ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கும், இன்னொரு சமயத்தில் இன்னொருத்தருக்கும், இன்னொரு நேரத்தில் 500 பேருக்கும் ஒரே இடத்துல இப்படியெல்லாம் அவர் காட்சி அளித்தார். ஆனால் இங்கே சகோதரர் குறிப்பிடுகிறபடி சரியான கணக்கு 7 முறையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த 7 முறைகளிலும் 4 காட்சிகள் தான் பிரித்து அப்படி எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆராய்ச்சியில் அவர் குறிப்பிடுகிறார். இயேசுவின் வாழ்க்கை புஸ்தகம் 717 பேஜ் நம்பரில் இயேசுவின் வாழ்க்கை பக்கம் 717 அதில் இந்த மாதிரி ஒரு கருத்து சகோதரர் பதிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ கர்த்தராக இயேசுவை கல்லறையில் சந்திக்கிறதுக்கு வந்ததில் முதலாவதாக வந்தவர் யாருன்னா, கர்த்தரால் சுகப்படுத்தப்பட்ட 7 பிசாசுகள் பிடியிலிருந்து நீங்க பெற்றவளும் கர்த்தருடைய உண்மையான பின்னடியார்களும் ஆகிய மகதலேனா
மரியாள், மகதலேனா மரியாள். அவருக்கு தான் கர்த்தர் முதலாவது தோன்றி காட்சி அளித்தார். அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தது அந்த பெண்ணு மேலே. ஆனாலும் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருந்தார் அந்த பெண். கர்த்தரை இயேசுவை அதிகமாக அவள் அன்பு கூர்ந்தாள். அந்த அன்பினால மற்ற ஸ்திரீகளையும் கூட்டிக் கொண்டு கல்லறைக்கு முதலாவதாக வந்து சேர்ந்தாங்க. ஆனால் கல்லறைக்குள் போய் பார்க்குறாங்க, அங்கே சரீரம் இல்லாததை கண்டு இந்த காரியத்தை யோவான் மற்றும் பேதுருவின் இடத்துல சொல்வதற்காக ஓடி துரிதமாக அல்லது ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. மற்ற ஸ்திரீகள் வந்து பார்த்துட்டு அவர்கள் வழியே போய்விட்டார்கள். ஆனால் மீண்டும் மகதலேனா மரியாள் மறுபடியும் கல்லறைக்கே வருது, வந்து அழுது கொண்டிருக்கிறது. அப்போ ஜீசஸ் முதலாக அந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். இந்த சம்பவங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வசனங்களில் இருக்கு. அது நம்ம படிக்க வேண்டாம், இந்த விஷயங்களே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஏன் கர்த்தராக இயேசு முதல் ஒரு ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? கடைசியாக தன்னை வெளிப்படுத்தினது யாருக்கு? கடைசியாக. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தாக்கா தூக்கம் தான் வரும். எஸ், கரெக்ட். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் தரிசனம். பவுல் ஒரு ஆணா இருந்தார். ஆனால் முதல் தரிசனம் யாருக்கு? ஒரு ஸ்திரீக்கு. காரணம் என்ன? ஏன்னா கர்த்தருடைய செய்கைகளில் எல்லாமே ஒரு ஞானமாக இருக்கும். அதில் ஒரு ஞானம் இருக்கும், அதில் ஒரு பின்னணி இருக்கும். கண்டிப்பாக காரணம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போயிடுவோம், அங்கே பிசாசு யாரை ஏமாத்தினார் முதல்ல, பார்த்தீங்களா? அப்போ இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னா, ஸ்திரீகள் உடனடியாக காரியங்களை நம்புவார்கள். அவங்களுடைய அப்போஸ்தலன் பீட்டர் சொன்னாரு, பலவீன பாண்டங்கள் அப்படின்னு தரக்குறைவாக பேசுறது இல்லை. அவர்கள் விஷயங்களை ஒரு சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னாக்கா அதுவே அவங்களுக்கு போதுமானது. அதுக்கு நிறைய சாட்சி காட்சி அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்களிடத்தில் ஒரு விஷயம் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? 1008 கேள்வி கேட்பான். இப்போ ஆதாமின் இடத்துல ஒரு வேளை சாத்தான் பேசியிருந்தான்னா கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்கியிருப்பார். அப்போ பொய் பேசும்போது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் பேசணும். அப்போ அந்த 9 பொய் பேசும்போது அதில் ஏதோ ஒன்றில் மாட்டிக்குவோம். ரொம்ப ஞானமாக பிசாசு செயல்பட்டுருக்க போகிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கூட இந்த ஒரு உண்மையான விஷயத்தை முதலாவது ஸ்திரீகளுக்கு காண்பிச்சதே அது அவர்கள் நம்பக்கூடிய மனதுடையவர்கள், சுலபமாக நம்பக்கூடிய மனது. தோமா நீங்கள் எடுத்துக்கோங்க. தோமா என்ன பண்ணார்? அந்த காயத்தில் விழாவில் நான் கை போட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஏதோ உளறிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஆவி பார்த்துருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்ல. வித்தியாசம் பார்த்தீங்களா? அதனால் இந்த ஒரு கருத்தை கூட நாம் அழகாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தோமா செஞ்சது கரெக்டா இல்லை தப்பா? என்ன சொல்லலாம்? நம்முடைய ஆன்சர் கரெக்டு தான். ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு அதை நம்புறது நல்லது தான். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்தியா வரைக்கும் வந்தார். ஆனால் சகோதரர் இங்கே குறிப்பிடுகிறது, தோமா தவறு செய்தார். ஜீசஸ் சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அப்படின்னா எதையும் காணாமல் நம்பணுமானா இல்லை. சகோதரர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில் அவருக்கு. தம்மோடு கூட இருந்த சகோதரர்கள் சொல்றாங்க, சகோதரிகள் சொல்றாங்க, நம்பல அவரு. அது ஒரு மிகப்பெரிய தவறு தானே. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கணும். அப்படியாக இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம தெரிந்த பின்பு இப்போ இந்த ஒரு சம்பவத்தை
பிற்பாடு மற்ற ஸ்திரீகளோடு கூட மகதலேனா மரியாள் விசுவாச வீட்டாருக்கு அறிவிக்கத்தக்கதாக போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஜீசஸ் எதிர்பட்டு மத்தேயு 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ வாழ்க என்று சொன்னாராம். வாழ்க என்று சொன்ன அந்த கிரேக்க வார்த்தை கெஹிரோங்கிற கிரேக்க வார்த்தை பி கிளாட் ரிஜாய்ஸ் என்று அர்த்தம். கிரேக்க நம்பர் 54:63, கிரீக் நம்பர் 54:63 வாழ்க என்றால் என்ன அர்த்தம்? சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரை பிரிந்து விடுவோமா என்று கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆனால் தேவ திட்டம் அதுவல்ல, தேவனுடைய திட்டம் அதுவல்ல. அப்போ அவரு எதை நினைப்பூட்டினார் என்றால், இந்த ஒரு நற்செய்தியை, இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை நீங்கள் உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் நோயினாலும் கஷ்டத்தினாலும் பிரச்சனையினாலும் பாதிக்கப்பட்டிருப்பதை விட மரணத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பது ரொம்ப கடினமான விஷயம். இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் மரணம் எப்படி நிகழ்ந்து. பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்கும்போது அநியாயமா உயிர்கள் பறிபோகிறதை நம்ம பார்க்கிறோம். கார் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், அது இது, அங்க சத்துட்டா இங்க சத்துட்டா, ஏராளமான சாவுகள், போர்கள், அது இதெல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் எந்த விதமான நம்பிக்கையின்றி மறிக்கிறார்கள். அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, சும்மா ஈட்டி எடுத்து குத்துவான், செத்துருவான், அவ்வளோதான், ஒரு காரணமே இருக்காது. அப்படிப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் நீங்க போயிட்டு சொல்லுங்க, இந்த ஒரு நற்செய்தி பரப்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்க ஏமாந்து என்ன நினைச்சு அழுதுட்டு, என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு, என்ன நினைச்சு ஆச்சரியப்பட்டுட்டு அப்படி இருக்க வேண்டாம். நீங்க எங்க வேணாலும் உலகத்தின் எல்லா பக்கம் போயிட்டு இவைகளை சொல்லுங்கள். இந்த ஒரு சத்தியம் தெரியாத எல்லா ஜனங்களிடத்திலும் இதை பத்தி நீங்க சொல்லுங்க. சத்தியமானது நமக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லாருக்கும் உரியது அப்படிங்கிறதை கர்த்தராகிய இயேசு அங்கே அவர்களுக்கு நினைப்பூட்டினார் என்று பார்க்கிறோம். அப்படியான ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு கண்டிப்பா அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கு. அனுதினமும் நாம் சந்திக்கிற ஒருத்தரிடமாவது இந்த ஒரு நற்செய்தியை சொல்வது அது ஆசீர்வாதத்தை தரும் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நமது கர்த்தராகிய இயேசு சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்த பின்பு 5 அல்லது 6 முறை காட்சி அளித்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி அளிக்கவில்லை. என்ன அவங்களுக்கு கட்டளைனா, கர்த்தர் சீஷர்களை மீண்டுமாக எங்க சந்திப்பாரு? இப்ப ஜெருசலேமில் இருக்கு, இப்ப எங்க போகணும்? கலிலேயாவில் சந்திப்பார், போய் சொல்லுங்க அப்படின்ட்டார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கலிலேயாங்கிறது பக்கத்தூர் கிடையாது, இது ஒரு 300 கிலோமீட்டர் அந்த பக்கம், கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் பிரயாணம். அந்த 2 வாரம் பிரயாணத்துக்கு அப்புறம் ஜீசஸ் அவங்கள அங்க கலிலேயாவில் நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தராகிய இயேசுவினுடைய அந்த சரீரம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன புரியணும் என்றால், அவர் எங்க வேணாலும் போகலாம் வரலாம், அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அவங்களுக்கு. இப்போ என்னாச்சுன்னா, அவர்கள் கலிலேயாவுக்கு திரும்பி அங்க அவரை கண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா விசுவாசிகளில் பெரும்பான்மையானவர்கள் கலிலேயர்களாக இருந்தார்கள். மேலும் கர்த்தர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கான சாட்சியை பெற தகுதி உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து எழுதும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இந்நாள் வரைக்கும்னா அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற காலம் வரைக்கும்.
சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க, சில பேர் மரித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரை பார்த்துருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசுவை. 500 பேருக்கு மேலே ஒரே இடத்துல தரிசனமாகி அவர் இருந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். அதனால் இந்த உயிர்த்தெழுந்து விட்டதான அந்த விஷயத்தில் கர்த்தருடைய நோக்கம் என்ன? அந்த பல காட்சிகள் அவங்களுக்கு தந்தாரே, அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது 2 நோக்கம் நம்ம சொல்லலாம். முதலாவது நோக்கம் என்னவெனில், தம்முடைய சீஷரிடத்தில் பழகி வந்த காலத்தில் தான் மனித நிலைமையில இருந்தது போல இனி மனிதன் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக அவர்களுக்கு காட்சி அளித்தார். முதலாவது நோக்கம், இனி மனிதனாக அல்ல அப்படிங்கிறதை காண்பிக்கிறதுக்காக. 2வது என்னன்னா, அந்த சீஷர்களுடைய உயிர்த்தெழுதல் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51, 52 நம்ம பார்க்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியாக தான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்றும் இனி ஒருபோதும் மனிதனாக வரமாட்டேன் என்ற ஒரு நோக்கம். 2வது நோக்கம் சீஷர்களுக்கானது, அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பின் அவர்களுடைய உயிர்த்தெழுதல் அது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அவங்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வருகைக்கு பின்பு தான் அந்த மாதிரியான உயிர்த்தெழுதல் இருக்கும், ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே. கர்த்தருடைய வருகைக்கு முன்பு சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? வருகைக்கு முன்பு இல்லை, அவங்க அப்படியே நித்திரையிலே இருப்பாங்க. ஆனால் வந்த பின்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரடைவார்கள் என்று பார்க்க. அந்த வித்தியாசத்தை வருகைக்கு முன்பு இருந்தவர்கள், வருகைக்கு பின்பு இருக்கிறவர்கள். வருகைக்கு முன்பு இருக்கிறவர்கள் ஏறத்தாழ ஒரு 1878 வருஷங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய வருகைக்கு பின்பு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் உயிரடைவார்கள். இந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை காட்சியாக காண்பித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைவீர்கள், என்னுடைய உயிர்த்தெழுதலில் நீங்களும் பங்கடைவீர்கள். சாதாரணமான உயிர்த்தெழுதல் இல்லாது, அது மகா உன்னதமான உயிர்த்தெழுதல் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை உயிர்த்தெழுதலின் போது பெற்றுக்கொண்டார். ஜீசஸுடைய ஜெபம் நம்ம பார்த்து இல்லைங்களா? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அப்ப தேவன் அவருக்கு அந்த உயிர்த்தெழுதலின் போதுதான் அந்த புது சிந்தைக்கேற்ற சரீரம் அவருக்கு கொடுத்தார், ஆவிக்குரிய சரீரம். அதனால தான் அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் தாழ்த்தப்பட்டார், ஆனால் அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினார், தேவன் உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் கர்த்தர் எப்படி ஜென்ம சரீரத்திலிருந்து விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்தாரோ, அப்படியே தான் அவருடைய சரீர அங்கங்களுடைய விஷயங்களிலும் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய இந்த ஆவிக்குரிய சரீரமானது அவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அது எப்போதும் மகிமையுள்ள ஒரு சரீரமாக அது காணப்படுகிறது. ஒரு வழிபோக்கனாக அல்லது கண்ணுக்கு புலப்படும் விதத்தில், கண்ணுக்கு புலப்படாத விதத்தில், கடைசியில் அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு பிரகாசமான ஒளி போல பூட்டியிருந்த வீட்டில் உள்ள வர்றதும் வெளியில போறதும் இதெல்லாம் அவர் காமிச்சார். ஆனால் அப்போஸ்தலர் பவுலுக்கு மாத்திரம் எப்படி காமிச்சிட்டார்னா, ஒரு பிரகாசமான
வெளிச்சம் போல காமிச்சிட்டார். ஏன் இந்த மாதிரியான ஒரு காட்சியை அந்த மகதலேனா மரியாளுக்கு காண்பிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா அந்த டைம்ல அந்த மாதிரி வெளிச்சம் காமிச்சா, இப்போ அப்போஸ்தலன் பவுலுக்கு என்னாச்சு? கண்ணே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் லாங் எப்படி இருந்துச்சு? கண்ணு சரியாச்சு, ஆனா முற்றிலும் சரியாகல. அவருடைய அந்த கண்ணுல தண்ணி ஒழுகிட்டே இருந்துச்சு. அது நம்ம மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா கிளாக்குமா, பூச்ச பார்வையும் கண்ணில் தண்ணி ஒழுகிட்டே இருந்துச்சு. அதனால கூட நிறைய இடங்கள்ல அவரை ஒதுக்குனாங்க, ஆளை பார்த்தா நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் அவருடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆனால் இந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு ஒரு வேளை பளிச்சுன்னு வெளிச்ச காமிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஸ்திரீகள் பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. அவர்கள் கர்த்தரை பற்றி எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தான் அவர் லாசருவை எழுப்பினார். லாசருவை எங்கிருந்து எழுப்பினார்? கல்லறையில் இருந்து எழுப்பிட்டார். அதனால இந்த ஸ்திரீகள் மற்றும் சீஷர்கள் நம்பணும்னா எங்கிருந்து உயிர் தெளிந்து வந்த மாதிரி காமிக்கணும். கல்லறையில் காமிச்சா தான் அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி மகிமையின் சரீரத்தில் இருக்கிறோன்ட்டு வெளிச்சமெல்லாம் காமிச்சா அவன் பயந்துட்டு எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. எந்த ஊழியமுமே நடக்காது. ஏனெனில் அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படவும் இல்லை. அப்போ குறிப்பிட்ட காலத்தின் போதுதான் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வரும். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ சம்பவங்கள் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தை அதிகரிக்க செய்யணும். அதனால கர்த்தர் அங்க எவ்வளவு ஞானமாக செயல்பட்டு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய மனசுல எந்த டிஸ்டர்ப் இல்லாம, எந்த கன்ஃபியூஷன் குழப்பங்கள் இல்லாமல் ஆச்சரியத்துல பிரமிப்படைகிற மாதிரி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்த்தோம். அப்போ அவரை தன்னை காமிக்கும் போதெல்லாம் ஒரே மாதிரி இல்லை. தோமாவினிடத்தில் காமிக்கும் போது காயங்கள் இருந்தது. ஆனா மகதலேனா மரியாளுக்கு காண்பிக்கும் போது ஒரு தோட்டக்காரன் போல, சீஷர்களுக்கு காண்பிக்கும் போது ஒரு வேற வஸ்திரம் போட்டுட்டு, ரெகுலர் ட்ரெஸ் இல்லை, வேற வஸ்திரம் போட்டு அந்த மாதிரி அவர் பூட்டின வீட்டுக்குள் நுழைஞ்சார். ஆனால் அந்த தோமாவிடம் நீங்க தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியின் சரீரமா இருக்கிறதுனால இப்படி தொடும்போது கை இப்படி வந்துருச்சா? அப்படி வரல. தொடும்போது உணர்வுகள் இருந்துச்சு, எலும்பு இருந்துச்சு, காயம் இருந்துச்சு, அதே போல ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கு. அப்போ இது வித்தியாசமான ஒரு வெளிப்படுத்தலாக நம்ம பார்க்கிறோம். போகும்போது சரீரமும் மறைஞ்சு போச்சு, இந்த ட்ரெஸ்ஸும் மறைஞ்சு போச்சு, அவருடைய எலும்புகள் ரத்தங்களும் மறைஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு காண்பிக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, கர்த்தர்னால எங்க வேணாலும் போக முடியும், எங்க வேணாலும் வர முடியும், எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், அவருக்கு அந்த சக்தி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு, ஆனால் அவர் உயிர் தெளிந்து விட்டார் என்கிற அந்த ஒரு விஷயம் அவருடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டது என்று நம்ம எம்மாவு கிராமத்துக்கு போன அந்த ஸ்திரீ கூட நீங்க எடுக்கலாம். மகதலேனா மரியாள் தோட்டக்காரன் போல நினைச்சிருந்தாங்க. ஆனால் எப்ப கண்டுபிடிச்சாங்க? அந்த பேச்சு, குரல், மரியாளே அப்படி சொல்லும்போது அப்பொழுது ரபூனி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த அந்த வார்த்தையில கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ இது தோட்டக்காரர் இல்லை, இவர் ஜீசஸ் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வஸ்திரம் அந்த ரோம சேவர்களால் பங்கு போடப்பட்டு விட்டது. இப்ப புதுசா ஒரு ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒருவேளை இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இங்க நம்ம முன்னாடி அந்த மாதிரி நின்னா எப்படி இருக்கும்? திடீர்னு நம்ம முன்னாடி தோன்றனா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும் இல்லைங்களா? யாரோ என்னமோ அப்படின்ட்டு. சீஷர்கள் கூட
ஆவியை கண்டதாக பயப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போ முதல்ல அவர்களுடைய பயத்தையும் குழப்பத்தையும் தெளிவிக்கும் வகையில் கர்த்தர் அவங்களுக்கு அறிமுகமானார். பின்பு எம்மாவு ஊருக்கு போகிற 2 சீஷர்கள், ஒன்று பேதுரு, இன்னொன்று கிளியோப்பா என்கிற 2 சீஷர்கள் போகும்போது அவர்களோடு கூட அவர்கள் பேசிக்கொண்டு போறாங்க ரொம்ப கவலையோட. அப்போ அவர்களோட கூட சேர்ந்து கர்த்தர் போயிட்டு இருக்கிறார். போகும்போது கூட அவர்கள் சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஒருவேளை காயத்தோட போயிருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அந்த மாதிரி மேஜிக் பண்றதில்ல. அவர்களுக்கு டீச் பண்ணணும்னா சரியான விதத்தில் அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஏன் காயத்தோட காமிக்கலைன்னா மறுபடியும் அதையும் எதிர்பார்ப்பார், காயத்தோடையே எதிர்பார்ப்பார். இன்னைக்கு கூட நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாருடைய வீடுகளில் ஜீசஸனுடைய போட்டோ எப்படி இருக்குது, தொங்கிட்டே தான் இருக்கும், இறக்கியே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ அமைப்பு அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ சீஷர்கள் அதையே எதிர்பார்ப்பார்கள் என்பதற்காக அவருடைய உயிர்த்தெழுதல் அது வித்தியாசமானது, அது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் எம்மாவு சீஷரோடு கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சீஷர்கள் என்ன கேட்குறாங்க, லூக்கா 24:18. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அப்படி கேட்கும்போது தான் ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு, தன்னை பற்றின தீர்க்க தரிசனங்கள், தன்னை பற்றின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாகவும் கவனமாகவும் நிதானமாகவும், அந்த நடந்து போகிற இவங்க கவலையில் போயிட்டுக்கிறாங்க, அந்த நடந்து போகிற நேரத்தை அவர் அங்கே பயன்படுத்தி அழகாக அவர்களுக்கு அந்த விவரங்களை எடுத்து சொன்னார். அப்போ ஸ்திரீகளிடத்தில் சொன்ன அந்த காரியங்கள் உண்மையிலேயே உண்மையானது தான் அப்படிங்கிறதை அவர்கள் நினைத்து போது அந்த வசனம் எப்படி சொல்றது, அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு அர்த்தம், ஃபுல் இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சகோதர சகோதரி, நாம கூட சில நேரங்களில் தேவனுடைய சத்தியங்களுடைய முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் தெரியும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அது மாதிரி அவருடைய இருதயம் அப்படி இருந்துச்சு. அப்போ அவர்களுடைய பார்வையிலிருந்து மறையிற வரைக்கும் அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தவில்லை. ஆனால் போஜனம் சாப்பிடும்போது அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா கர்த்தராகிய இயேசு வழக்கம் போல சாப்பிட்ற முறையில் அவங்க முன்னாடி அந்த அப்பத்தை பிற்கும்போது, ஐயோ இந்த பாணி நம்முடைய கர்த்தர் தாச்சே, இந்த மாதிரி தானே அவர் இப்போ ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற பாணி இருக்கு, அது மாதிரி கர்த்தர் அந்த அதை உடைச்சு சாப்பிடும்போது, ஓ இது நம்முடைய கர்த்தராச்சே, அவர் தானே இப்படி உடைச்சு சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இம்மிடியேட்டா அவர் மறைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சீஷர்களுக்கு ஒரு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க, அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சோர்வில் இருந்தவங்க. அப்போ அதுக்கப்புறம் பின்பு மாலையில் அந்த சாயங்காலமே பூட்டப்பட்டிருந்த வீட்டில் அவங்க அந்த 2 சீஷர்கள் ராத்திரியாக மறுபடியும் ஜெருசலேமுக்கே போயிட்டாங்க. அங்கே போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சீஷர்களெல்லாம் ஒரே ரூமில் கூடி பேசி கொண்டு, அப்போ அவர்கள் நடுவில் கர்த்தராகிய இயேசு தன்னை காமிச்சு மாம்சமும் இரத்தமும் எலும்பும் கொண்ட சரீரத்தில் அவர் அவர்களுக்கு காண்பித்தார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? பூட்டின வீட்டுக்குள்ள எலும்பும் சதையும் ரத்தமும் உள்ள ஒரு மனுஷன் உள்ள வர முடியுமா? இது எப்படி புரிந்து கொள்வது? நாம் என்ன பதிலளிக்கலாம் என்றால் நமக்கு தெரியாது. ஒருவேளை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது எப்படின்னு சொல்லி அந்த அந்த சேஞ்சஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜீசஸ் எப்படி உள்ள வந்தார்னு சொல்லலாம். அதில் என்ன கெமிக்கல் சேஞ்ச் ஆச்சு, என்ன ஆச்சு, அது ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. தண்ணீர் எப்படி ரசமாச்சுன்னு கண்டுபிடிச்சோன்னா
அவர் எப்படி இந்த பூட்டின வீட்டுக்குள் வந்திருப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய பதில் என்னவென்றால் அது சொல்ல முடியாத ஒரு பதிலாகத்தான் இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் தேவனுடைய சக்தி சர்வ வல்லமை குறித்து பார்க்கும்போது அவருக்கு எந்த விஷயமும் கஷ்டமானதல்ல. இது ஒரு புதுசு இல்லை, இது பழைய மேட்டர் தான். முதலாம் உலகத்தில் தூதர்கள் எப்படி வந்தாங்க? வரும்போது ஆவியின் சரீரத்தில் வந்தாங்க, கண்ணுக்கு தெரியாமல் வந்தாங்க. ஆனால் மனிதர்களிடத்தில் தோன்றும் போது உடனடியாக எலும்பு, ரத்தம், மாமிசம் எல்லாம் வந்துடும். நம்மை உருவாக்கும் போது, ஆதாமை உருவாக்கும் போது அதை அவர் படைத்தார், ஒரு சரீரமாக படைத்தார். ஆனால் தூதர்களுடைய சரீரம் அப்படி இல்லை, அது ஒரு செகண்ட்ல வருது. அதுபோல ஜீசஸுடைய சரீரமும் உயிர்த்தெழுந்த அந்த சரீரம், அது எலும்பும் ரத்தமும் மாம்சமும் நரம்புகளும் ஓட வருதுன்னா அது தேவனுடைய சர்வ வல்லமை என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இந்த பதில் வேணா நாம் சொல்லலாம் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அது இருக்கிறது. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு வாரம் கழிச்சு மீண்டுமாக வாரத்தின் முதலாம் நாளில் அதே மேல் வீட்டு அறையில் மறுபடியும் காட்சி அளித்தார். அப்பொழுது தோமா இல்லை, இதுவரைக்கும் தோமா எங்கே போனார்னு தெரியல. ஆனால் தோமா இப்போ இருக்கிறாரு. அப்போ ஜீசஸ் தோமாவுக்கு தம்முடைய கைகளில் உள்ள காயங்களையும் நெஞ்சில் உள்ள காயங்களையும் கை போட்டு பாரு என்று சொல்லி கேட்கிறார். இங்க நம்முடைய 7ஆம் தூதர் அருமையான ஒரு விஷயம் கொடுக்கிறாரு. தோமா சொன்னக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் அவருடைய காயங்களிலும் அவருடைய விழாவிலும் கை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ மொத்தம் 11 சீஷர்கள், அதுல ஒரு சீஷர் இப்ப என்னங்கிறாரு, தோமா இப்போ சந்தேகப்படுகிறார். அப்ப ஜீசஸ் எப்படி பதில் சொல்லி இருக்கலாம்? போயா தோமா, நீ பெரிய ஆளுன்னு கிடையாது, உனக்கு நான் என்னை காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீ ஒருவேளை ஊழியத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தோமாவுக்காகவே அந்த ஒரு காட்சியை அங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். அப்போ அது லூக்கா 24:39 நம்ம பார்க்கும்போது, லூக்கா 24ஆம் அதிகாரம் 24:39, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. அப்போ ஒரு ஆவிக்கு இராத மாம்சமும் எலும்புகளும் அதில் இருக்குதை நீங்க தொட்டு பாருங்க. அப்போ தோமாவுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். ஒரு பலவீனம் உள்ள அல்லது விசுவாசத்தில் குறைவாக இருக்கிற ஒரு சகோதரனை கூட, ஒரு சீஷனை கூட தம்முடைய பிரம்மாண்டமான ஊழியத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வளோ தாழ்மையில மரித்து உயிர்த்து மகிமையடைந்த இயேசு தாழ்மையில கொண்டு தன்னை காண்பித்தார். இது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் கூட எந்த ஒரு சகோதரன் சகோதரியை அசால்ட்டா நினைக்க கூடாது, அல்லது ஒரு கேவலமாக நினைக்கூடாது, அல்லது கேலி பொருளாக நினைக்கக்கூடாது. பதிலாக அவர்களிடத்திலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அருமையான பாயிண்ட் ஜீசஸ் கிட்ட நம்ம கத்துக்கிறோம். அப்படியாக அங்கே அவர்கள் நடுவில் தோன்றி தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய சரீரம் இப்ப என்னாச்சு? அங்கே வச்சிருந்த அந்த கல்லறையில் வச்சிருந்த சரீரம் எங்க? யாராவது சொல்ல முடியுங்களா? பரலோகம் போயிடுச்சா? இல்ல ஜெருசலேமில் இருக்கா? இல்ல வேற எங்காவது இருக்குதா? இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்போ மாம்சத்தினுடைய மாம்ச சரீரத்துக்கு என்ன வாயிற்று என்று கூறுவது நமக்கு அடுத்ததல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சரீரம் பத்தி என்ன சொல்றாருன்னா, அந்த மாம்சம் பத்தி சொல்றாரு,
அது அழிவை காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஓகே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அவருடைய மாம்சம் என்ன ஆகாது? அழிவை காண்பதில்லை. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும்? அப்ப மாம்ச சரீரத்தில் உயிர் தெழுந்துட்டாரா? அப்படி எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை? அப்படி எடுத்தோம்னா மற்ற வசனங்கள் என்ன ஆகாது இதுக்கு? ஏன்னா அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப மாம்சம் அழிவை காணாதுங்கிறது எதை குறிக்குது என்றால் அந்த உயிரற்ற உடல் பத்தி பேசுறார். அந்த காயங்களும் அந்த இரத்த காயங்களும் அந்த ஆணி அடித்த காயங்களும் விழாவில் குத்தின காயங்களும் எல்லாம் முள்முடி சூட்டின காயங்களும் எல்லாம் இரத்தத்தோடு கூட இருக்கிற அந்த சடலம், அந்த உடல், அது அழிவை காணாது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? மோசேயினுடைய சரீரம் என்னாச்சு? உபாகமம் 34:5 மற்றும் 6. உபாகமம் 34:5 மற்றும் 6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்க பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்படியாக மோசேயினுடைய உடல் அந்த பள்ளத்தாக்குல எந்த இடத்துல அடக்கம் பண்ணாருன்னு தெரியல. ஏன் மோசேயினுடைய உடலை எடுத்து தேவன் அடக்கம் பண்ணார்? ஏன்னா மோசேயை கடவுளாக மாற்றி விடுவார்கள் நம்மளுக்கு. அதனால அவரை யாருக்கு தெரியாதபடி பிசாசு அந்த மாதிரி வஞ்சகம் பண்ணிடுவான்ட்டு அங்க மறைத்து வைத்தார். அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரீரமானது அழிவை காண்பதில்லை என்று சொல்லும்போது அதற்கு ஆதாரம் என்ன? மன்னா என்கிற உணவு தந்தாரு. மன்னா என்கிற உணவு ஒரு நாளைக்கு தான் வைக்க முடியும், அடுத்த நாள் கெட்டு போயிடும். சனிக்கிழமைக்கு என்ன பண்ணலாம்? ஓய்வு நாளுக்கு 2 நாளைக்கு தேவையானது அப்ப சேர்த்து வச்சுக்கலாம், அது ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள் வச்சிருந்த மன்னா என்ன ஆகல? அது பூச்சி பிடிக்கவும் இல்லை, அது கெட்டு போகவும் இல்லை, அது அப்படியே இருந்தது. மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், அதுல அந்த மன்னா கெட்டு போகவே இல்லை. அது மாதிரி கர்த்தராகி இயேசுவினுடைய இந்த சரீரம், சகோதர சகோதரிகளே, அது அந்த உடல் கண்டிப்பாக தேவன் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அது கண்டிப்பாக மீண்டும் இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படும். அதுதான் அதனுடைய வார்த்தை. சகோதரர் ரசூல் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா உலகத்துக்கு ஜீவன் தருகிற என்னுடைய மாம்சமே என்று சொன்னார். அவருடைய மாம்சம் உயிரற்ற அந்த உடல் அது என்றென்றும் ஒரு நித்திய சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசுவின் கிறிஸ்துவின் வாழ்க்கை புத்தகம் 721ஆம் பக்கம் நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். கிறிஸ்துவின் வாழ்க்கை பக்கம் 721, இது நீங்க வாசிக்கலாம். ஆணிகள் ஊடுருவப்பட்ட இயேசுவினுடைய மாம்ச சரீரத்திற்கு என்னவாயிற்று என்பதை கூறுவது நமக்கடுத்த காரியமல்ல. இவ்விஷயத்தை குறித்த காரியத்தில் அச்சரீரம் அழிவை காண்பதில்லை என்று மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்றபடி எதுவும் தேவனால் வெளிப்படுத்தப்படவில்லை. அச்சரீரம் எங்கு இருக்கிறது இது பற்றியும் எங்களுக்கு தெரியாது. எனினும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மோசேயின் சரீரத்தை மறைத்து வைத்தவர் இயேசுவினுடைய சரீரத்தையும் மறைத்து வைக்க வல்லவராக இருக்கின்றார்.
இந்த அழிக்கப்படாத சரீரமானது உலகத்திற்காக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் உண்மைக்கான சாட்சியாக எதிர்காலம் முழுவதிலும் காணப்படத்தக்கதாக தேவனால் கொண்டு வரப்படலாம். அடுத்து இப்ப பாருங்க, இஸ்ரேலர்களால் உண்ணப்பட்ட மன்னாவானது ஓய்வு நாள் தவிர மற்ற நாட்களில் மீதி இருக்கும் பட்சத்தில் அதற்கடுத்த நாளில் அழிந்துவிடும் என்பதை நாம் நினைவிற்கொள்கின்றோம். இன்னுமாக வனாந்திர பிரயாணத்தின் போதான மாபெரும் அற்புதத்திற்கான ஞாபகார்த்தமாக சாட்சியாக உடன்படிக்கை பெட்டிக்குள் பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னாவானது அழிந்து போகாமலேயே இருந்தது என்பதையும் நாம் நினைவிற்கொள்கின்றோம். அப்படியானால் மன்னாவுக்கு ஒப்பிடப்பட்ட இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தின் விஷயத்தில் நாம் என்ன சொல்லலாம்? தேவன் இயேசுவின் சரீரத்தையும் சாட்சியாக பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? மாம்ச சரீரங்கள் பொதுவாக அழிக்கக்கூடியவைகளாக இருப்பினும் இயேசுவின் இந்த மாம்ச சரீரமானது அழிவை காணாமல் பாதுகாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? ஆணிகள் ஊடுருவப்பட்டதும் ஈட்டியினால் குத்தப்பட்டதுமான இச்சரீரமானது எதிர்காலத்தில் அனைவரும் பார்க்கத்தக்கதாக வெளியே கொண்டு வருவதற்காக எங்கே வைக்கப்பட்டுள்ளது என்பதை எங்கோ வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கிற வேத வாக்கியமும் காணப்படுகின்றது. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, அதுதான் முக்கியம். சகரியாவின் தீர்க்க தரிசனம் தெளிவா பேசுது. கர்த்தராகிய இயேசுவை உலகத்தின் ஜனங்கள் மட்டுமில்ல, இஸ்ரேல் ஜனங்களும் அவருடைய சரீரத்தை பார்ப்பார்கள். அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, அப்போ யூதர்களும் ஜீசஸ் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ ஜெருசலேம்ல என்றென்றும் அழியாத ஒரு அடையாள சின்னமாக கர்த்தருடைய இந்த பூமிக்குரிய சரீரம் வைக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இங்கே இந்த விஷயங்கள் தெரிந்த பின்போ, அந்த 5 காட்சிகளுக்கு பின்போ மீண்டும் காட்சி அளிப்பதற்கு டைம் ஆகுது. அப்பொழுது அவர்கள் கலிலேயா பகுதிக்கு சீஷர்கள் போய்விட்டார்கள். கலிலேயா பகுதிக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் ஒரு காட்சியும் வராதனால மீன் பிடிக்கிறதுக்கே சென்று விட்டார்கள். அப்போ அதுல தலைவர் யாருங்க? தலைவர் போல இருந்தார் ஒருத்தர், பேதுரு. ஏன்னா அவர் தான் சீனியர் மோஸ்ட், ஜீசஸ் விட வயசுல அதிகமானவராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு, இது வேண்டாப்பா, ரொம்ப டார்ச்சரா இருக்கு, நம்ம பேசாம போயிடலாம், நம்ம பொழப்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே அவர்கள் போகிறார்கள். அப்பொழுது விடிய விடிய மீன் வலைய போட்டாலும் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்பொழுது கர்த்தர் அதே மாதிரி ஒரு சரீரம், வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு அங்கே வராரு. வந்து, நீங்கள் வலது புறமாக உங்களுடைய வலையை வீசுங்கள் அப்படின்னா. பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. விடிய விடிய அப்படியே வேர்த்து ஒழுகுது. தண்ணிக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனால் வேர்த்து கொட்டுது. ஆனால் கோபப்படலை. ஏன்னா சரி பார்ப்போமே அப்படின்னு. அப்பொழுது பேதருக்கு ஞாபகம் வருது, நம்மளை சீசனாக பிடிக்கும் போது கூட இப்படித்தானே இதே மெத்தடில் தானே பிடிச்சாரு. ஸோ இது கண்டிப்பாக இது யாராக தான் இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய மீன்கள் கிடைச்சாச்சு. அப்போ உடனடியாக புரிந்து கொண்டாரு, இது நம்முடைய கர்த்தர் தான் அப்படின்னு அவர் புரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் விடுவாரா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில்? அப்போ அவருடைய டேர்ன் வந்துருச்சு. அப்போ கரெக்டாக கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனு, நீ என்னிடத்தில் இருக்க, பாதிலேயே நீ ஆளுகளை கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போயிட்டிய, நீ என்ன சொன்ன, நீ சாவிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னிய, என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி. அப்போ 3 முறை அவர் கேட்கும்போது அவர் மன கசந்து அழுததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப மன வருத்தப்பட்டாரு. அதே டைமில் அவங்களுக்கு ஒரு படிப்பினை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் மீனை பிடிச்சிட்டு இருந்தா பார்த்தாதையா, நீங்கள் என்ன பண்ணணும், மனுஷனுங்களை போய் பிடிக்கணும்.
உலகமெங்கும் போய் உங்களுடைய ஊழியம் பிரம்மாண்டமானதாக இருக்கு, நான் உங்களுக்கு அந்த ஊழியம் தந்திருக்கிறேன் என்று அங்கே அந்த காட்சிகளை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதற்கப்புறம்தான் ஒரே நேரத்தில் 500 பேருக்கு சகோதர சகோதரிகளுக்கு காட்சி அளித்து அவர்களுக்கும் படிப்பினைகளை ஊட்டினார் என்று நாம் பார்க்குறோம். அதற்கப்புறம்தான் அவர் ஒலிவ மலையின் மேலே, இப்போ பாருங்க, ஒலிவ மலை எங்க இருக்கு? கலிலேயாவிலையா இல்லை ஜெருசலேம்லையா? ஜெருசலேமில் இருக்கு. இத்தனை காட்சிகள் எங்க நடந்துச்சு? மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் கலிலேயாவில். இப்போ மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு வந்தாச்சுங்க ஒலிவ மலைக்கு, சீஷர்களை. மறுபடியும் 300 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. கடுமையான பிரயாணங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவங்க புரிஞ்சு தெளிவாக அந்த போதனைகளை புரிஞ்சு உலகமெங்கும் போய் சொல்லணும். அதுக்காக அதோடு கூட இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வர்ற வரைக்கும் இனி நீங்கள் ஜெருசலேமில் காத்திருங்கள் அப்படின்ட்டு. அப்போ என்னாச்சுன்னா, இயேசு அங்கே 40 நாட்கள் அவர்களுக்கு காட்சி அளித்த பின்பு இப்போ அவர்களை விட்டு பிரியும் நேரம் வந்தது. எப்படி பிரிஞ்சு போறாருன்னா, அப்படியே அவர்கள் மேலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அதே வஸ்திரம் மற்றும் அதே உடல் அப்படியே இருக்குது. அப்படியே பார்க்கும்போது அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக அப்படியே மேகத்தின் மேலே எடுத்து போய்விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பதிவுகளோடு கூட கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலின் காட்சிகள் முடிவுக்கு வருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழும்பினவர்களில் முதற் பலனானார். இப்போ நீங்க படிக்கலாம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இவங்க வானத்தை இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்க தூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க? நீங்க மேலே பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, உங்கள் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இதே இயேசுவானவர், திஸ் சேம் ஜீசஸ் அப்படி சொல்றாரு. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? இயேசு மறுபடியும் மாம்சத்தில் வருவார், எல்லாருடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி வருவார் அப்படின்னு இந்த வசனத்தை தவறாக புரிந்திருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தினுடைய உட்கருத்து என்னன்னா, கர்த்தர் திரும்பி வரும்போது அதே 11 சீஷர்கள் நிற்பாங்களா? அவர்கள் மத்தியில் வந்து ஒலிவ மலையில் இறங்குவாரா அப்படின்னா அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எப்படி சீஷர்கள் மத்தியில் போயிட்டாரோ அப்படியே அந்த அவர் வரும் காலத்தில் உலகமெங்கும் சீஷர்கள் இருப்பாங்க. அவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்ளத்தக்கதாக, அவர்களுடைய மனக்கண்கள் மட்டுமே பார்க்கத்தக்கதாக இயேசுனுடைய 2ஆம் வருகை இருக்கும். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு அந்த அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது, நீங்கள் தூங்குகிறவர்கள் அல்லவே அப்படிங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சீஷர்களுக்கு. எப்படி போகும்போது சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியுமோ, அது போல வரும்போது சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏனால் ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. சகோதர சகோதரி, சிலர் நம்பினாலும் பிற்காலங்களில் மறுதளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் நாமும் இந்த ஒரு விசுவாசத்துல நிலைத்து நிற்போம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு தாமே மரித்தவர்களில் முதல்வராக இருக்க வேண்டியது தேவன் அவசியமாக கண்டார். அப்போஸ்தலர் 26:23. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். உயிர்த்தெழுதலில் அவர் எப்படி இருக்கணும்? இங்கிலீஷ்ல பாருங்க, he should be the first that should rise from the dead. அவர் உயிர்த்தெழுதலில் அவரே தான் நம்பர் 1ஆக
இருக்க வேண்டும். புது சிருஷ்டியும் அவர் தான். நம்பர் 1 புது சிருஷ்டி அவர் தான். அதே போல சர்வ லோகங்களையும் படைக்கும் முன்பு தேவன் யாரை முதலாக படைச்சாரு? அதே ஜீசஸ் தான், தி சேம் ஜீசஸ் தான். அப்படியாக தேவன் கர்த்தராகிய இயேசுவை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார் என்பதை நம்ம இங்க பார்க்க வேண்டும். நம்மளுடைய இருதயங்களிலும் ஜீசஸ் எந்த மாதிரியான இடத்துல வச்சிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படியாக அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் இன்னைக்கு உலகத்தின் அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கை இன்னைக்கு உண்டாகி இருக்குது. சகோதர சகோதரி, மரணத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பிரச்சனைகளை பத்தி, கஷ்டங்கள் பத்தி, எதை பத்தி கவலைப்பட வேண்டியது? நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் ஏற்ற காலத்தில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் வேதாகமத்தில் ஒரு மாபெரும் உபதேசமாக இருக்குது. அது கிறிஸ்துவை மையமாக வச்சிருக்குது. அதனால இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் நாம் புரிந்தவர்களாக, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கூட ஒரு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையாக இருக்கிறது. நிஜமாகவே உயிர்த்தெழுதல் அடையும் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் நிலைத்து நிற்போமாக. தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.